ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபோக்கஸ் லைட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுதான் அந்த ஃபோக்கஸ் லைட்டு. இது வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் டப்பா வச்சே பண்ணியிருக்கேன். ஓகேவா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரிங்கிள்ஸ் டப்பா வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 60க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகேவா, இது எப்படி பண்ணால் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்கஸ் லைட் பண்ணுறதுக்கு மெயினானதே இந்த இதுதான். ஓகேவா, இது பேர் வந்து எனக்கு கரெக்டாக நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து டார்ச் லைட்டில் தான் வரும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த டார்ச் லைட் இருந்து தான் நானும் இதை எடுத்தேன். சரியா, பழைய டார்ச் லைட்டு. அது வந்து பேட்டரி போயிட்டு, மற்றபடி இந்த லைட்லாம் நல்லா தான் எரியும். ஓகேவா, நம்மளுக்கு இதேமாதிரி இந்த சில்வர் கலரில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த லேயர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி 7 பார்ட்ஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரே ஒன்று மட்டும் தான் தேவைப்படும். அப்படி அது நீங்கள் கடையில் கேட்டு பார்க்கலாம். இதேமாதிரி டார்ச் லைட்டில் வரது இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். ஓகேவா, அது இல்லைன்னா அப்படி நீங்கள் கேட்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் கடையில் கேட்காம வீட்டில் உங்களுக்கு வந்து சோலார் பேனல் இருக்கும். சோலார் பேனல் லைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சனியில் வச்சாலே சார்ஜ் ஏற மாதிரி ஒரு சோலார் பேனல் லைட் இருக்கும். அது நான் வந்து பழைய கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, அதில் வந்து ஒரு 2 இது கொண்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது இதேமாதிரி இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து மேலே வந்து இங்கே ஒரு கேப் மாதிரி வரும், சில ஒயிட் கலரில். நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு லைட் இருக்கும். ஓகேவா, இதை வந்து நம்ம இங்கே ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே லைட் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே கட் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சில்வர் கலர் பேக்கு பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த சைடும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா, நீட்டாக கரெக்டாக இது உழுக்கு போகிற மாதிரி இப்படி இங்கேயாச்சும் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்மளுக்கு வந்து உழுக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் உழுக்கு போகிறனா ரொம்ப உழுக்கு போயிடக்கூடாது, கரெக்டாக இங்கே நிற்கிற மாதிரி. ஓகேவா, இது வந்து லைட்டாக சின்னதாக தான் இருக்குது. அதனால நான் சைடு வந்து எதாட்டி வச்சு பண்ணிக்கிறேன். அதுனே நான் உங்களுக்கு காமிக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு 4 வோல்ட் லைட்டு தான் தேவைப்படும். இந்த லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஹீட்டு பின்னாடி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். நான் எதுக்கு இது வந்து 5 ரூபீஸ்க்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் இதை 20 ரூபீஸ் 5லாம் ஒரு 8-10 கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் நான் முந்தி வாங்கும்போது 5 ரூபீஸ் அந்த லைட்டு மட்டும். ஓகேவா, இப்போ வந்து நான் எதுக்கு இந்த கோர் அடியில் உள்ளது வாங்கியிருக்கேன்னா, இந்த லைட்டு நல்லா ஹீட் ஆகும். நம்மளுக்கு ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுனா, பின்னாடி அந்த கோர் இல்லாமல் இருந்துச்சுன்னா பல்ப் வந்து போயிடும். ஓகேவா, போயிடும்னா லைட் எரியாமல் போயிடும். நான் வந்து ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்து பார்த்துருக்கேன். அதுக்கு தான் பின்னாடி இதே மாதிரி நான் ஒரு சில்வர் கோட்டிங் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, அதில் பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு இங்கே லைட்டாக கேப்பு, இந்த லைட் அளவுக்கு இங்கே லைட்டாக சிசர் வச்சு லைட்டாக சுற்றி விட்டுட்டு லைட் உள்ளுக்கு போகிற மாதிரி நான் வச்சு காமிக்கேன். ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 வயர் எடுத்திருக்கேன். ஓகேவா, அது வந்து லைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 வயர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு 4 வாட்ஸ்னால நம்ம வந்து ஒரு 3.7 வோல்ட் பேட்டரியில் கூட போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ். ஓகேவா, இது வந்து ஒன்று எடுத்துருக்கோம். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மெயின். இதுக்கப்புறம் இதான் இது மெயின். ஓகேவா, இதில் வந்து நம்ம இந்த கோரை வந்து நம்ம வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நல்லா பெயிண்ட் அடிச்சிக்கிறோம். ஏன்னா இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ்னு போட்டிருக்கோம். ஓகேவா, இது நல்லா பெயிண்ட் அடிச்சு நம்ம பிளாக் கலரில் ஆக்கிற போகிறோம். நான் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து இதை பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து நம்மளுக்கு இந்த பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டிருக்கான்ல. ஓகே, அந்த ஹோலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நல்லா லைட்டு போகிற அளவுக்கு இந்த லைட்டு உழுக்கு, இந்த சைடு உள்ள ஒயிட் கலர் லேயர் இருக்கா, அந்த சைடு உழுக்குள்ள லேயரும் உழுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேவா, அதனால் நான் இதை நல்லா இன்னும் கொஞ்சம் ஹோலாக போட்டுக்கிறதுக்கு ஒரு சிசர் எடுத்துக்கிறேன். சிசர் எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹோல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ வந்து சிசர் லைட்டாக உழுக்கு போகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நம்மளுக்கு வந்து ஹோல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் உள்ளுக்கு போகணும். லைட்டாக கூட வச்சிடலாம், இன்னும் லைட்டாக உள்ளுக்கு போய் லைட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியாச்சு. உள்ளுக்கு போதான்னு பார்ப்போம். போக முடிச்சு, இன்னும் லைட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணிடலாம். லைட்டாக அந்த ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சால்டிங் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம் லைட் எரியுதான்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து எரியுது. நான் பேட்டரியில் தான் போட்டிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பிரைட்டாக எரியுது பார்த்தீங்களா. அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து பின்னாடி நல்லா ஹீட் ஆகும். இந்த எப்போவுமே லைட்டாக ஹீட் ஆகிருக்கும் ஓகேவா நம்மளுக்கு, அதனால தான் நான் இதை வாங்கினேன். ஓகே, எதுக்கு இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா. நான் இதை இப்போ இங்கே வந்து மாட்டி வைக்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் நல்லா நடக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஃபோக்கஸாகவும் நம்மளுக்கு ஆகும் ஓகேவா. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு காமிக்கேன் ஓகேவா. ஒட்டிட்டுனா க்ளூ கன்னை வச்சு நான் அதை வந்து இப்படி வச்சு ஒட்டிட்டு காமிக்கேன். இதேமாதிரி வச்சு நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டு காமிக்கேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நல்லா க்ளூ வந்து அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏன் வந்து க்ளூ வந்து இங்கே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக நிற்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் அந்த க்ளூ அந்த இன்ஸ்டன்ட் க்ளூ இந்த ஸ்ட்ராங் க்ளூ வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நிற்கும், ஆனால் கொஞ்ச நாள்லேயே போயிடும் ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒயர் வந்திருக்கு, அதனால தான் அந்த க்ளூ வச்சு நான் அந்த ஒயிட் கலர் க்ளூ வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்லேயும் இருக்கும் ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த முன்னாடி வந்து இந்த பல்ப் இருக்கா, இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சர்க்கிளாக ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் ஓகேவா. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது எதுக்குன்னா அந்த பல்பில் பட்டு எல்லா சுற்றி இடமும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா. அதே மாதிரி தான் இதுவும் நல்லா எல்லா இடமும் படும். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வந்து அதில் இருக்கக்கூடாது ஓகேவா. அதை வந்து நல்லா சைடு தள்ளி விட்டுக்கலாம், இல்லைனா அதை லைட்டாக பிச்சு எடுத்துக்கிங்கன்னா பிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா எடுத்தாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கிள் டப்பாக்கு நம்ம வந்து கலர் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கேன் ஓகேவா. ஒயர் எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இதை பெயிண்ட் அடிச்சிட்டேன் பாருங்கள். பிளாக் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாச்சு. நம்ம வந்து இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்கோம், இன்னும் தான் பாருங்கள் ஹோல் போட்டிருக்கோம் இங்கே. ஓகேவா, இந்த இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்கோம். இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைக்கீழே இங்கே வச்சு காமிக்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் வந்து இருக்குது ஓகேவா. அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்னதாக ஒரு கார்ட்போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம கார்ட்போர்டு எடுத்துருக்கோம் ஓகேவா. இந்த கார்ட்போர்டு வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வரைக்கும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை வச்சு ஒட்ட போகிறோம் ஓகேவா. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒட்டிட்டு காமிப்போம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இப்போ முடிச்சிட்டோம், முக்கால்வாசி தான் முடிச்சிட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணணும். நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன் பாருங்கள். கார்ட்போர்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வயரையும் உங்களுக்கு விட்டு எடுத்தாச்சு. அந்த ஹோல் போட்டிருக்கேன், அந்த ஹோலில் வயரை விட்டு நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா. இப்போ வந்து இதை கரெக்டாக நம்ம இங்கே வச்சு பார்த்துடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லைட்டாக கம்மா வச்சு ஒட்டிடுறேன், ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கரெக்டாக ஒட்டியாச்சு பாருங்கள். நம்ம வந்து ஒயிட் க்ளூ வச்சு ஒட்டிட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லைட்டு நம்ம வந்து எரியுதா எப்படி நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து வாலில் வச்சு காமிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ இங்கே தான் இருக்குது. நான் வந்து பேட்ரியோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஓகேவா. ஓகே, நம்மளுக்கு வந்து பிரைட் நல்லா இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு வாலில் வச்சு காமிக்கேன். பார்த்திங்கன்னா தமிழையும் நம்மளுக்கு வந்து அந்த சர்க்குலர்லேயே நம்மளுக்கு வந்து வருது. இதான் பாருங்கள், கரெக்டாக அந்த சர்க்குலர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வரும் ஓகேவா. இதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ்ன்போம். கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகி தான் வருது ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தான் வந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அந்த சைடில் உள்ள அந்த ஸ்டாண்டை மட்டும் ரெடி பண்ணிடலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து புக்குக்கு கவர் போடுவோம். கவர் போடுறதுல வந்து நடுவில் வந்து ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அது வந்து கார்ட்போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் வந்து சல் டேப் வச்சுருக்கேன் ஓகேவா. அதே மாதிரி நீங்களும் இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக சல் டேப்பே போடலாம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் பாருங்கள். இப்போ நான் வந்து லைட்டாக வெளிச்சத்தை வச்சு காமிக்கேன், சேஞ்ச் தெரியும். நல்லா நீட்டாக நீங்கள் சல் டேப் சுற்றிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஓகேவா. அதனால் சல் டேப் சுற்றுறது பெஸ்ட்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக இங்கே வந்து நான் லைட்டாக வெட்டி விட்ருக்கேன் பாருங்கள், லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்ருக்கேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்சிருக்கும், லைட்டாக வளைஞ்சி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேவா. இப்படின்னா நம்ம சிற்பங்களுக்கு இப்படி வச்சுக்கலாம்.
மேலே எப்படி வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இப்படி வச்சு நிற்கிற மாதிரி வரும். ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மேலே நான் கை வச்சுருக்கிறது வந்து வாலில் ஹேங் பண்ணுறது. இங்கே வந்து நான் இந்த கை வச்சுருக்கேன்ல, இப்போ ஆட்டுறேன்ல, அந்த சைடில் வந்து நம்ம சிற்பங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி வச்சு நான் இப்போ வந்து நல்லா கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் லைட்டை முடிச்சாச்சு. நான் அடியில் வந்து இந்த கம்மை போட்டு அதையும் ஒட்டிட்டேன் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஏதாட்டி சிற்பங்கள் எல்லாம் ஏதாட்டி ஸ்டாச்சுஸ்க்கு வைக்கணும்னா எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம வாலில் ஹேங்கிங் பண்ணி இப்படி வைக்கலாம். இல்லைனா அந்த அடியில் உள்ள அந்த ரோ இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அப்படியே மாற்றி வச்சிடணும். மாற்றி வச்சுட்டு அப்படி கம் வச்சிங்கன்னா நீங்கள் இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக அது உங்களுக்கு கரெக்டாக இப்படி ஃபோக்கஸ் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வாலில் ஹேங் பண்ணி இப்படி வச்சாலும் நமக்கு ஒரே மாதிரி தான். இது 3.7 நம்மளுக்கு அந்தளவுக்கு பவர் வந்து போகாது. ஓகேவா? ஓகே, நான் வந்து உங்களுக்கு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இத்தனைக்கும் ஒரே ஒரு 3.7 வோல்ட் லைட் தான் கொடுத்துருக்கோம். 4 வோல்ட் லைட் தான் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? இதே மாதிரி நம்ம வாலில் ஹேங்கிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.